foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீர்க்கங்காயை வச்சு எப்படி இந்த மாதிரி ஒரு பொரியல் ரெசிபி செய்யலான்றதான். இந்த பொரியலை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பீர்க்கங்காவை இந்த மாதிரி நல்ல தோல் சீவிடலாம். ஒரு பீலரை வச்சு இன்றைக்கி நான் நல்ல தோல் சீவிட்டு இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோட சீட்ஸை சில பேர் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. அது உங்களோட விருப்பம். பட் சீட்ஸ் முத்தலாக இல்லை எலசாக இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குக் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப எலசான காய். அதனால் இதில் இருக்கிற சீட்ஸ் அவ்வளோக்கா பெருசாக தெரிவிச்சிக்காதுன்றதுனால நான் இன்றைக்கி இப்படி சீடோடு தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எப்படி கட் பண்ணணும்னு காட்டுறேன். இது நம்ம சின்ன சின்னதாக ரொம்ப கேரட் துருவுற மாதிரிலாம் துருவிடக்கூடாது. கொஞ்சம் பெருசாக இருந்ததுனா தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு செட் ஆகும். இப்போ இந்த ஒரு பெரிய சைஸ் காயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் கண்டிப்பாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பொரியல் கிடைக்கும். இந்த பொரியல் கூட நீங்கள் பெருசாக தொட்டுக்கன்னு ஒன்றும் வச்சு சாப்பிட தேவையில்ல. சும்மா ஒரு அப்பளமோ இல்லை வடாமோ இந்த மாதிரி நீங்கள் மாம்பழம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா காயையுமே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாகவே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வேகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த அளவுக்கு பெரிய சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி பொரிய விடுங்க. உளுந்தம்பருப்பு தனியாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் 1 ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகா தான். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது ப்ரௌன் ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கலர் டேர்ன் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா குழைவாக ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பீர்க்கங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுங்கள். இது அதிகமாக சால்ட் நம்மளுக்கு பிடிக்காது. அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. வீட்டில் அரைக்கிற சாம்பார் பவுடருக்கான ரெசிபி வீடியோவை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே இருக்கிற ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போது ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை குக் பண்ண வேண்டியது தான். இதை மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே நல்லா குக்காகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகி வரும்போது நம்ம உப்பு காரத்தை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி கலந்து விட்டு இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுங்கள். மூடி வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா பீர்க்கங்காய், அதெல்லாம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
நல்லா சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.